அதுக்கப்புறம் ஒருத்தவங்க வந்து மேடம் எனக்கு பைனான்ஸ் பண்றதுக்காக ஒருத்தவங்க வருவாங்க மேடம் எங்க ஊருக்கு. நான் எங்க ஊர் மணமேல்குடி, அங்க மணமேல்குடி வந்து தங்கி இருந்தவங்க வந்து பைனான்ஸ் பண்ணுவாங்க. 5 வட்டி 5 பாத்தியா வாய புளக்கற பாத்தியா உங்க எல்லாம் கொடுத்த கட்ட வாங்குறது ரொம்ப கஷ்டம். அப்ப அவங்க வந்துகிட்டு இருக்கப்ப ஒரு நாள் வந்து நான் 4500 ரூபாய் பணம் எடுத்திருந்தேன் மேடம். அப்ப நீ எங்க வட்டிக்கு வாங்க தான் வந்தியா? என்னதுக்கு? அவர் பேர் என்னது? அவங்க பேர் வந்து திருஅருள் செல்வன். என்ன வயசு? 29 மேடம். அவங்களுக்கு என்ன எதிர்பார்க்கறீங்க நீங்க? நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு எதிர்பார்க்கறேன். சீமா பணம் கொடுத்தா போன் நம்பர் எழுதுவாங்க போல. போன் இருந்துச்சு, காசு எவ்வளவு இருக்குன்னு பாக்குறப்ப ₹1 என்னமோ இருந்துச்சு. அப்ப நாங்க ஒரு மிஸ்டு கால் விட்டோம். ஐயோ அடி பாவி, எங்க அப்பனுக்கு கூட நான் மிஸ்டு கால் தானே கொடுப்பேன். 300 ரூபாய 3 மாசமா பொத்தி பொத்தி வச்சிருந்தேன். இந்த நம்பருக்கு அவரோட சீட்டை எடுத்து மிஸ்டு கால் விட்டோம். அப்ப நான் தான் மேடம் கால் பண்ணினேன். அவங்க திரும்ப அவங்க அடிச்சு என்னங்க பணம் வேணுமா யாருங்க அப்படின்னு கேட்டாங்க. நல்லா சிரிக்கிறீங்க. ஆமா எங்களுக்கு பணம் வேணும் அப்படி சொல்லி இப்படி பேசிக்கிட்டே இருந்தேன் மேடம். அப்படி பேசினதுதான் மேடம் கூட பழக்கம். யாருன்னு இவங்களுக்கு வந்து கண்டுபிடிக்க முடியல. ஒரு 2 நாள் கழிச்சுதான் இவங்க நான்ங்கிறது கண்டுபிடிச்சாங்க. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு, கூவுடா. அப்புறம் வந்து அப்படி பேசுறப்ப இந்த இடம் தான் தெரியல இடம், மனசை தேத்திக்கங்க, பயந்துறாதீங்க. அப்ப ரொம்ப நாளா பேசிக்கிட்டே இருந்த மேடம். இவங்களுக்கு எனக்கும் பழக்கம் வந்துருச்சு மேடம். உன் புருஷன் வேற மீச மட்டும் தான் வச்சிருக்கான், ஆனா நான் உன்னே வச்சிருக்கிறேன். 3 மாசம் வரைக்கும் போன்லயே பேசிக்கிட்டு இருந்தேன் மேடம். அப்போ நான் வந்து சொல்லுவேன் இந்த மாதிரி வீட்டுக்காரர் வந்து வீட்டுல எல்லாம் இருக்க மாட்டாங்க மேடம். பாப்பா செருப்பு வெளியில காணோம், பயில்வான் ஊருக்கு போயிட்டானா? இவங்க வந்து எங்கனாச்சும் போயிருவாங்க ஊருக்கு. ஊருக்கு தான் போயிருக்காரு. 60 வழியை பாத்து போறாங்க. ஆமா, ஊருக்கு வரவே மாட்டாங்க. ஊருக்கு வந்தாலும் வந்து என்கிட்ட 2000 ரூபாய குடுத்துட்டு 8000 ரூபாய புடிச்சு முடிச்சுட்டு போயிருவாரு ஊருக்கு. அப்புறம் இவங்க கிட்ட வந்து காசு வாங்கி இந்த மாதிரி இது பண்ணனா மேடம். அப்போ வந்து நான் வந்து 3 மாசத்துக்கு அப்புறம் நாங்க வந்து தப்பு பண்ணிட்டேன் மேடம். என் மேல உங்களுக்கு அவ்வளவு ஆசை. அதே நேரத்தை வீணாக்க வேணாம், பாய போடு பண்ணிட்டே இருக்கிறேன். அதுக்கு என்ன காரணம்? அதுக்கு அதான் மேடம் காரணம். அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு எது காரணம்? அதான் தப்பு பண்ணிட்டேன் மேடம் இவருக்கு. அதுக்கப்புறம் வந்து 4 பசங்க வந்து அதை வந்து பாத்துட்டாங்க மேடம், எங்க ஊர் பசங்க. அறிவிட்ட கழுதியில அதான் கலவு செஞ்சு வச்சிருக்காங்கல்ல, தாப்பா போட்டு பண்ண வேண்டியதான சேட்டைகளை. 4 பசங்க பார்த்து அவங்களையும் எங்க பார்த்தாங்க? அங்க எங்க ஊரு காடு ஒண்ணு இருக்கு மேடம். எங்க வீட்டுக்கு பக்கத்துல சின்ன புதர் இருக்கு. புதருக்குள்ள இருக்கு, அதுல தானே நிறுத்தி உட்கார்ந்து பேச முடியும். அங்க வந்து பார்த்து அடிச்சு என்னையும் அடிச்சு அவங்களையும் அடிச்சு, சரி நம்மள வந்து கண்டிக்கிறாங்க. என் செல்லத்தை விட்டுருங்க, என் சாமிய ஒண்ணு செஞ்சிடாதீங்க, என் அமுல் பேபிய ஒண்ணு செஞ்சிடாதீங்க. நம்ம செஞ்சது தப்பு தான், நம்ம ஒத்துக்குவோம், நம்ம சொந்தக்கார பசங்க தானே நம்மள அடிக்கிறாங்க அப்படின்னு ஒத்துக்கிட்டோம் மேடம். அதுல வந்து விஜய்ன்ற பையன் வந்து 2 கையையுமே புடிச்சு அப்படியே மேல தூக்கிட்டான் மேடம் என்னை. இந்த சந்தோஷத்தை கொண்டாடிடுவோம். தூக்கி இழுத்துக்கிட்டு போகும்போது நாங்க 2 பேருமே காலில் விழுந்து கும்பிட்டு விழுந்தோம் மேடம். விட்டுருன்னு தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமல் நான் செய்த சகல பாவங்களையும் மன்னித்து மூலமாக எனக்கு பாவம் மன்னிப்பாயாக அடிச்சு இழுத்துக்கிட்டு போறான் மேடம். அவன் எவன் வேணா வந்து தப்பு பண்றான், நாங்க தப்பு பண்ண மாட்டோம், பண்ணக்கூடாதா? அவதான் கூப்பிட்டாலே வருவாரடா, நான் கூப்பிட்டேன் வரல. இழுத்து கொண்டுட்டு போறான் மேடம். அதுக்கப்புறம் காலில் விழுந்து விஜய் என்னை விடு விஜய் அப்படின்னு சொல்லி அங்க இருந்து காலில் கும்பிட்டு விழுந்து முடியாந்துட்டோம் மேடம். தேம்பாறு ஓட்டம் மார்க்கெட் கூட நான் பாக்கலையே, அப்படி ஒரு ஓட்டம். அந்த ஓட்டம் போலீஸ் ட்ரெயினிங்ல கூட என்ன வேணும் உள்ளடா. முடியாந்து இவங்களை பைக்கு எடுத்துட்டு போக சொல்லிட்டு முடியாந்து பாதி தூரத்துல வந்த மேடம் இன்னொரு பையன் வந்து மறைச்சிட்டான் மேடம். அப்படி ஓடியும் ஷார்ட் ரூட்ல வந்து குறுக்கு இந்த கௌசிக் வந்தா மறைச்சிட்டு நீங்க வரலைன்னு வைங்க, ஊர்ல போய் நாங்க காலையில போய் சொல்லிடுவோம், வீடியோவும் எடுத்து வச்சிருக்கோம். என்னென்ன பண்ணீங்கிற பூரா வீடியோல படம் எடுத்தாச்சு, வர்ற பொங்கலுக்கு ரிலீஸ். ஆமா, உங்க 2 பேரையும் பத்தி
அப்படின்னு சொன்னா மேடம். அதெல்லாம் இல்ல, நீ வரமாட்டியல்ல, காலையில பாருவோம் மகன் என்ன நடக்குதுன்னு பாரு. எதுக்கு வந்த வெளிய முடிச்சிட்டு போங்க. கலட்டு இதெல்லாம் பசங்களுக்கு எல்லாம் தெரியுமாமா? தெரியும் மேடம், நான் பேசுறதே அவங்க கண்டுபிடிச்சு அடிச்சிருக்காங்க மேடம். உன்னையெல்லாம் அடிக்கவே இல்ல, அலற. அப்ப என்ன பண்ண போறீங்க? இவரோட நான் இருந்துக்கணும். நீங்க என்ன சொல்றீங்க? நான் ஏத்துக்கிறேங்க மேடம். மதுரை வேல பொம்மையை தூக்கிட்டு போன மாதிரி உன்னை அலேக்கா 100 கிலோமீட்டர் தூக்கிட்டு போய் கல்யாணம் பண்ண மாட்டேன். அவ்வளவு பாசமா 2 பேருக்கும் ஒருத்தர் மேல? அவங்க இன்னொருத்தரோட மனைவி தெரியும்ல? தெரியுங்க மேடம். இல்ல பேதியில போவான், அது என் பொண்டாட்டில. நீங்க இதுல மாட்டிக்கிட்டோமே அதனால கல்யாணம் பண்ணலாம்னு நினைக்கிறீங்களா, இல்ல நிஜமாவே அவன் மேல இல்ல, பாசம்? எனக்கு வேற பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லைங்க மேடம். ஏற்கனவே கர்ப்பமான பொண்ண கல்யாணம் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு டைம் சேவ் ஆகுது பாத்தீங்களா? பிகாஸ் பேசிக்கலி ஐ எம் சோம்பேறிங்க. அவங்க பண்றதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. நம்ம எதனாச்சும் சின்னது பண்ணிட்டாக்க சாட சொல்லி திட்டுவாங்க. சின்ன விஷயமா அது? டெஃபினெட்லி. வாட் நான்சென்ஸ் யூ ஆர் டாக்கிங்? சின்னது பண்ணிட்டா திட்டுவாங்க சொல்ற? இல்ல மேடம். ஏமா நீங்க இப்படியே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா எப்படிமா உருப்படும்? சத்தியமா நீ எல்லாம் உருப்பட மாட்ட, உருப்படவே மாட்ட, உருப்பட மாட்ட. மட்டும் உன் பாட்டுல போன்ல பேசுறது, தோட்டத்துக்கு போறது, இந்த மாதிரி கொல்லைக்கு போறதெல்லாம் இருந்தேன்னா எப்படி பையனை உருப்படுவான்? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சேன். இது திருமணத்துக்கு வெளியே இருக்கிறது ஒரு உறவு. இது சட்டப்படியும் தார்மீகப்படியும் தப்பான ஒரு உறவு. ஊராடாது இவன் முண்டாட்டி அவன் வச்சிருக்கேன்றியா, அவன் முண்டாட்டி இவன் வச்சிருக்கேன்றியா. சரி, இந்த 4 பேர் உன்னை என்ன பண்ணாங்க அன்னைக்கு? கரெக்டா சொல்லு. கரெக்டா சொன்னா தீத்துற போறியா? என்னால முடிஞ்சதை செய்யற சொல்லுங்க. கரெக்டா சொல்றேன் மேடம். நான் எங்க ஊர்ல இருந்து ஆத்து வழியா வந்தேன் மேடம். ஆனா ஃபர்ஸ்ட் நாள் ஒரு 2 நாள் போயிருப்போம் மேடம். 3ஆவது நாள் எங்களை கண்டுபிடிச்சிட்டாங்க மேடம். என்ன மோட்டார் ரூம்ல வேற சத்தம் கேக்குது? யாரா உள்ள? டேய் இவ யார் இந்த பொம்பளை? மோட்டார் ரூம்ல என்ன பண்ணிட்டீங்க? அவ கண்டுபிடிச்சு எப்படிதான் கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியல. நாங்க நடந்து வரும்போது எங்களை பார்த்து லைட் அடிச்சு தேடி பிடிச்சி 4 பேரும் அந்த பக்கம் இந்த பக்கம் நாங்களும் ஒளிஞ்சோம் மேடம். ஆஹா, திருப்பிட்டாங்கய்யா, திருப்பிட்டாங்களே. அம்மனை கட்டி அறக்கட்டா. ஐயே, கண்டுபிடிச்சிட்டாங்க. 2 கையையுமே இப்படி ஒத்த கையில சேர்த்தாப்புல பிடிச்சிட்டான். இப்படியே மேல தூக்கிட்டான் மேடம். கத்துற எத்தனை மணி இருக்கும்? ஒரு 7 மணி இருக்கு மேடம். ஆனா இந்த நேரத்துல நீ எதுக்கு மாடிக்கு வந்த? பாயிண்ட பிடிக்கிறாங்க. எந்த ஊர்ல இருந்து எங்க வர்றது? நம்ம இருக்கும் போதெல்லாம் இவங்க எல்லாம் பழக்கம் வச்சுக்கிட்டு இது பண்றா. வாடி என்கிட்ட. மைனர் வாழ்க்கையில இதெல்லாம் சகஜம் தானே. எனக்கு சின்ன பசங்க தான் மேடம். 25 வயசு, 23 வயசு, 22 வயசு, ஒருத்தனுக்கு 20 வயசு மேடம். என்ன பண்ண சார்? தப்பு பண்றீங்கன்னு அவங்க அடிக்கிறாங்க, கை நீட்டி அடிக்கிறாங்க. ஆனா உங்களை தப்பு பண்ணறதுக்கு உங்களை கூப்பிடுறாங்க. அவனெல்லாம் அடிச்சு மூஞ்சி மோரெல்லாம் உடைச்சு நடு ரோட்ல இல்ல இந்த மாதிரி பிரிட்ஜுக்குள்ள தலைகளை கட்டி தொங்கிடும் சார். இப்ப இந்த பையனுக்கு முன்னாடி எப்ப பார்த்தாலும் அந்த கவரிங் கடையில போய் அவரோட தான் பேசிக்கிறேன். எப்ப அந்த தப்பு பண்ணிருக்காங்கன்னா 3ஆம் திருவிழாவுக்கு அந்த காப்பு கட்டி இருக்கும்போது இந்த தப்பு நடந்திருக்கு.